எல்லாருக்கும் வணக்கங்க. ஏற்கனவே நான் வந்து பட்டாணி மசாலா போட்டிருக்கேன். இது வந்து அதே மெத்தடில் பச்சை பருப்பு மசாலா சேர்த்தா தான் பசங்க சாப்பிட்றாங்க. இப்போ லீவு தொடங்கிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதிகமாக வெளியில் வாங்கி தராதிங்க. எப்போயாவது ஒரு தடவை வாங்கி தரலாம், அடிக்கடி வாங்கி தராதிங்க. பசங்களுக்கு எதிர்ப்பு சத்து குறைஞ்சிடும். இந்த மாதிரி வீட்லேயே சத்தானதை செஞ்சு கொடுங்க. ஏற்கனவே நான் பட்டாணி மசாலா போட்டதால் இதுக்கு வந்து அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். என்னென்னா இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் வந்து அரைச்சி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கல் உப்பு எல்லாத்தையும் வந்து கிண்ணத்தில் ரெடியாக போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பு ஊரெல்லாம் வைக்க வேணாம். ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா 3 விசில் விட்டுட்டேன் நான். நீங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ஒரு சில குக்கர் 4 விசில் விடணும், ஒரு சில குக்கர் 3 விசில். எங்கள் குக்கர் வந்து 3 விசில். அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க.